ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 6 to 8 months செர்லாக் ரெசிபி தான் செஞ்சு காணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி செய்யலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பருப்பு வகைகள் ஆட் பண்ணியிருக்கனால இதில் வந்து நான் ஜீரகமும் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வந்து வாசனைக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால பாப்பாவுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, வெயிட் கெயினும் ஆவாங்க, பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ஆகும். ஸோ ஒரு நாள் வந்து இந்த செர்லாக் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து போகா கொடுங்க, ஒரு நாள் வந்து ஜவ்வரிசி கொடுங்க. அதில் வந்து ஆப்பிள், பனானா, டேட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்கும்போது பாப்பா நல்லா வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. மார்னிங் இந்த மாதிரி கொடுங்க. ஆஃப்டர்நூனில் வந்து ரைஸில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க. ஒரு நாள் பீன்ஸு, ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. நல்லா வந்து மசிச்சு அந்த மாதிரி கொடுங்க. பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க, சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து பார்த்து கொடுக்கும்போது பாப்பா நல்லா வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பருப்பு வகையிலையும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன். ராகி, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, சாம்பார் பருப்பு, 1/2 கிராம் பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பாதாம், பிஸ்தா, முந்திரி, பெக்கான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரெட் ரைஸ் உடைச்சது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வகையில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 5 ஹவர்ஸுக்கு நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா வந்து பருப்பெல்லாம் ஊறி வரும். பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம இப்போ ஊற வச்சுருக்கோம். நான் உடைச்ச அரிசி வாங்கியிருக்கறனால நான் ஊற வைக்கலை. அதை இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கப்பு வந்து ரெட் ரைஸை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். பாதி வறுபட்டு வந்த உடனே இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் ஜீரகமும் 6 ஏலக்காவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ மொறுன்னு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ ஃபேன் காற்று கீழே நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ரெட் ரைஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பருப்பு வகையிலையும் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நிறைய அரைக்கிறதா இருந்தால் மில்லில் கூட கொடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா மாவாட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நல்லா வந்து திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சனால இப்படி இருக்குது. இன்னுமே நல்லா மாவாட்டு அரைச்சிட்டு கொடுங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து மாவு போட்டுக்கலாம். இது கூட வந்து 2 கப்பு தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப்பு தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா இன்னும் குலைவாக வந்து வெந்து வரும். அப்போ பாப்பா இன்னும் நல்லா குடிப்பாங்க, அதுக்காண்டி தான். ஸோ நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டிகள் கூட இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டு கூழ். பாப்பாவுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.